வெல்கம் டு எல்விஎம் சினிமா. இன்றைக்கி நம்ம இந்த திரை விமர்சனத்தில் இயக்குனர் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய சலார் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்குறோம். இவர் தான் ஏற்கனவே கேஜிஎஃப் 1, 2 இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தவர். அந்த எதிர்பார்ப்போட போன படத்துக்கு எப்படி இருந்துச்சுன்றதை பார்க்கலாம். இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இணை பிரியாத நண்பர்களாக இருக்காங்க சின்ன வயசுலேருந்து. ஒரு கட்டத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பிரிய வேண்டிய சூழ்நிலை வருது. அதில் இன்னொரு நண்பர் சொல்கிறேன், உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி, அப்போ நான் அந்த இடத்துல நிற்பேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி அவனுக்கு ஒரு பிரச்சனை வருது. அப்போ நின்றானா, அதுக்கடுத்து என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய மீதி கதையவும். இந்த கேஜிஎஃப் படம் எடுத்த டைரக்டர் தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு நினச்சி எல்லோரும் போய் தேட்டரில் உட்காந்து படம் பார்க்கும்போது பலார்னு ஒரு சத்தம் பக்கத்தில். என்னடா அப்படின்னு கேட்டால், இந்த படத்துக்கு, இந்த சலார் படத்துக்கு தான் நீ கூட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லி பலார்னு அரைஞ்சி விட்டேன். அப்போ படத்தோட கதையை பாருங்கள் எப்படி இருக்கும்ண்டு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, வடிவேலு சொன்ன மாதிரி பில்டப்புப்பா, ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த படத்தில் எதுவுமே இல்லை, ஒன்லி பில்டப்பு தான். கடைசி வரைக்கும் என்ன செய்யுதுன்னா, கதை என்ன செய்யுதுன்னு ஒரு மொக்க கதையை வச்சுக்கிட்டு பில்டப்லேயே படத்தை ஓட்டியிருக்காங்க. இதுக்கடையில் அம்மா சென்டிமெண்ட்டு வேறு இதெல்லாம் போட்டு மொத்தமாக என்னாச்சுன்னா, கேஜிஎஃப் படத்தோட மொத்த சாயலையும் அப்படியே வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தை மனுஷன் தேட்டரில் உட்காந்து பார்க்க முடியல, ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்குது. 2 மணி நேரத்துக்கு மேலேயும் படம் ஓடுதுட்டா பாருங்கள், எப்படா படம் முடியுன்ற மாதிரி சூழ்நிலை அந்த படம் இருந்திருக்கு. இந்த படத்தில் பெரிய சாங் ஒன்றும் பெரிய எஃபெக்ட்டும் கிடையாது. எந்த ஒரு விஷயமும் ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகலை. எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா, அழுக்கு சட்டையோடு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி. கதாநாயகன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு பதவி, ஒரு அதிகாரத்தில் உட்கார்றவன் எவ்வளோ நீட்னஸாக இருக்குன்னு இவங்கெல்லாம் பூரா பார்த்தா என்ன செய்யணும், வண்டி துடைக்கிற கிளீனர் மாதிரி இருக்காங்க பூரா பெருமையாகவும். அது மட்டும் இல்லாமல் கதாநாயகனை என்ன செய்கிறாங்க, வெளியிலேருந்து பூராமல் என்ன செய்கிறான், மிஷின் கன்று துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிறீங்க. இவன் என்னடான்னு பார்த்தா கத்தியும் கோடாரியும் வச்சு தான் திருப்பி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியும் படம் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தை நம்மளால் என்ன செய்யணும், தேட்டரில் உட்காந்து பார்க்க முடியல, அப்படி ஒரு படமாக இருக்குது. போஸ்ட்டை பார்த்துட்டு எல்லோரும் உள்ளே போய் ஏமாந்த கதையாக அந்த படம் தான் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். மொத்தத்தில் அந்த படம் எப்படின்னு சொன்னால், வெறும் வெத்து பில்டப்பு தான், உள்ளே ஒன்றுமே கிடையாது. படம் பெரிய மொக்க படம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு இவ்வளோ காசு போட்டு செலவு பண்ணி இவ்வளோ படங்களை பிரம்மாண்டமாக எடுக்கிறோம்னு சொல்லி பேரில் போட்டு சொதப்பினதுக்கு வேறு நல்ல கதையை எடுத்திருக்கலாம். இது ஒரு பிரசாந்த் நீலோட ஒரு ஃப்ளாப் படம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் பெருசாக ஒன்றும் என்ன செய்யாதுன்னா, நமக்கு வசூல் ரீதியாக என்ன செய்ச்சிருமோ தவிர மக்களுக்கு என்ன செய்யும், நல்ல படம் அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் எந்த விதமான ஒரு அழுத்தமும் ஒரு தாக்கமும் என்ன செய்யாதுன்னா கண்டிப்பாக இருக்காது. இன்ட்ரோலுக்கு அப்புறம் கூட தேட்டரில் போய் படத்துக்கு போனால் கூட இந்த படத்தோட கதை தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தோட கதையை ஒரே மாதிரி தான் என்ன செய்யணும்னா இழுத்துக்கு போயிட்டுருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கதாநாயகனுக்கு பில்டப்பு, அவன் யாரும் தெரியுமா, அவள் எப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபீல் நமக்கு வரணும். ஒரு கதாநாயகன் ஒரு பெரிய ஆள் தான் அப்படின்றத நமக்குள்ளே என்ன செய்யணும்னா, ஒரு விசுவல் ரீதியாக ஏற்படுத்தாமல் சும்மா வெறும் டயலாக்காக கொடுத்து என்ன செய்யணும்னா மொக்கையாக பண்ணியிருக்காங்க. இதில் பஞ்ச் டயலாக்கும் பெருசாக என்ன செய்யணும்னா எடுபடலை. எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சீனாச்சு என்ன செய்யும் நல்லா இருக்குன்னு பார்த்தா எதுவுமே மனசில் இம்பாக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஒரு படம் பார்த்துட்டு சும்மா வெளியே வந்த மாதிரி தான் இருக்க தவிர ஏதாவது ஒரு விஷயம் மனசுக்குள்ளே அழுத்தணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்த படத்தில். மொத்தத்தில் அது வெறும் வெத்து பில்டப் போன படம் தான் சலார். இந்த படத்தை பாருங்கள், படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல படத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.